எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமா வந்து பர்சனல் லோனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணா வந்து நீங்கள் வந்து யோனோ எஸ்பிஐ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களோட எம்பின் இல்லாட்டி பாஸ்வேர்டை வச்சு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து லோன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நிறையா லோன்ஸ் வந்து காட்டும். ஹோம் லோனு, கார் லோன் இது மாதிரி நிறையா லோன் வந்து காட்டும். இதிலே வந்து லோனோட ஃபியூச்சர்ஸு, எலிஜிபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கால்குலேட் இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே வந்து காட்டும். அதில் பர்சனல் லோன் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பர்சனல் லோன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரியல் டைம் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த லோன் வந்து எதுக்குன்னா வந்து நீங்கள் கேம்பிளிங் ஆர்டர், பெட்டிங் ஆர்டராக வந்து இந்த லோன் வந்து வாங்க முடியாது. வேறு ஏதாவது ஜென்யூன் ரீசன் இருந்தால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் வந்து மினிமம் வந்து 1,00,000 35,00,000 வரை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து 24 டைம் அவங்களோட நெட் மந்த்லி இன்கமோட 24 டைம் வரை கூட அவங்க வந்து தருவாங்க. ரீபேமெண்ட் டென்யூர் வந்து நீங்கள் 6 மாதத்துலேருந்து 72 மாதம் வரை வந்து கட்டிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கொலட்ரலும் கேரண்டியும் வந்து தேவையில்லை. இதுக்கு இந்த லோன் வாங்க என்ன எலிஜிபிலிட்டினா வந்து நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அந்த அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வந்து இருக்கணும். நெட்டு மந்த்லி இன்கம் அதாவது மாத சம்பளம் வந்து 25,000க்கு வந்து கம்மியாக வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து ரியல் டைம் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் லோன் வந்து அப்ளை பண்ண வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து எம்ப்ளாயாக வந்து இருக்கணும். நீங்கள் வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் வந்து முடிஞ்சிருக்கணும். இதில் டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படுனா வந்து உங்களோட ஐடென்டி கார்டு, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அதோட ஐடி கார்டு, அப்புறம் பேன் கார்டு தேவைப்படுது, அப்புறம் ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு. ஐடி ப்ரூஃப்னால் ஆதார் கார்டு அது மாதிரி. அட்ரஸ் ப்ரூஃப்னால் நீங்கள் எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அதோட அட்ரஸ்ஸு. சரி, இந்த லோனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா 11.45லேருந்து 14.6 வரைக்கும் வந்து வரும். அது உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து. ப்ராசஸிங் வந்து நார்மல் தான். ஆனால் வந்து 31 மார்ச் 2025 வந்து வேவர் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் அப்ளை பண்ண வந்து இருக்கும். இது மூலமாக நீங்கள் வந்து இஎம்ஐக்கு வந்து கால்குலேட்டர் மூலமாக வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 5 லட்சத்துக்கு லோன் அப்ளை பண்ணுறீங்க, 60 மாதம் வந்து கட்டுற மாதிரி. 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அது மூலமாக வந்து நீங்கள் மந்த்லி இஎம்ஐ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் ரேட் வந்து ஒரு கிரெடிட் ஸ்கோரை வந்து பொறுத்து வரும். எப்படி அப்ளை பண்ணணும்னா டேப் ஆன் அப்ளை நவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் வந்து பேன் நம்பரை வந்து கேட்கும். பேன் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை வந்து அந்த பக்கத்தோட கேலண்டர் மூலமாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இமெயில் ஐடியை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை என்ன இமெயில் ஐடி லிங்க் ஆகிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறோம் சென்ட் ஓடிபி வந்து கேட்கும். ஓடிபி வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அதை வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 1,00,000 35,00,000 வரை. நீங்கள் வந்து எஸ்பிஐயில் வந்து ஆல்ரெடி வந்து லோன் எடுத்திருந்தால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன லோனு அதோட கரண்ட் இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து கேட்கும் அடுத்து. இதை வந்து நீங்கள் எந்த கம்பெனி வேலை பார்க்குறீங்க, எந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட வேலை இதை பற்றி, அப்புறம் எந்த வருஷத்துலேருந்து வேலைக்கு சேர்ந்தீங்க, எவ்வளோ வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து கேட்கும். அதில் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கார்டு மூலமாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில், ஃபைனான்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் என்னென்னா வந்து உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன போட்டிங்க அது, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு, கிரெடிட் சிபில் ஸ்கோர் எல்லாமே வந்து மெஷர் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அக்ரி அண்டு ப்ரொசைடு வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அப்புறம் அது மூலமாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து சிபில் ஸ்கோரை பொறுத்து சிஸ்டம் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வந்து காட்டும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் கட்டி பிடிக்கிறன்னு வந்து உங்கள் பேயிங் கெப்பாசிட்டி மூலமாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வந்து கிரெடிட் ஆயிரும். நன்றி.